இன்றைக்கு வந்து தர்மபுரி பகுதியில் நான் வந்து இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே நான் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டேன். இங்கே தர்மபுரி மக்கள் என் மீது அளவற்ற பாசத்தையும் அன்பையும் பொழிந்தார்கள். அதே சமயம் அதை வாக்காகவும் கொடுத்தாங்க. இத்தனை பேர் 4 லட்சம் பேருக்கு மேலே தர்மபுரி மக்கள் எனக்கு வாக்களித்து நான் நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு எனக்கு வாக்களித்தாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். என்னுடைய தோழமை கூட்டணி கட்சிகளும் எங்களோட சேர்ந்து உழைத்தார்கள். எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் இங்கே தர்மபுரி பகுதியில் மக்களுக்கு வாக்களித்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மீது அன்பை பொழிந்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க இந்த பகுதியில் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் அந்த தொடர் இறப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் நடந்தது, அதே போல் விழுப்புரத்துலேயும் நடந்திருக்குது. இடைக்கழி நாடா அங்கதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ எத்தனை பேர் அங்கேயே ஒரு 30 பேர் அப்பயே போயிட்டாங்க. இதுல ஒரே இடத்துல 40 பேர் கிட்ட இன்னைக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஐசியூல இருக்கிறாங்க, அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க. இது வந்து 10 நாள் ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். ஆனா அதை வந்து வெளியில தெரியாததுனால மக்கள் யாருமே மருத்துவமனைக்கு போகவில்லை. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ வாந்தி பேதின்னு எல்லாம் வீட்டிலே இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம மூடி மறைக்க இதோட சீரியஸ்னஸ், இதோடைய இவ்வளோ பெரிய விஷயமாகும்னு யாருக்குமே தெரியல. முன்னாடியே முதல்ல ஒருத்தர் 2 பேர் வந்து அட்மிட் ஆகும் போதே இது கள்ளச்சாராய பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா மற்றவங்க எல்லாம் வேகமா வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகி ஒரு 10-15 குடும்பத்தை நம்ம உயிர்களை காப்பாத்திருக்கலாம். எப்ப இதை மூடி வைக்க வெளில தெரிஞ்சா அசிங்கமாயிடுமோ, வெளில தெரிஞ்சா பிரச்சனையாயிடும்னு அதை ஊடகத்திலயே மறைச்சு எல்லாத்துலயும் மறைத்து விட்டதுனால வெளியிலேயே யாருக்கும் தெரியாம வீட்லயே எல்லாம் படுத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முடியாம போய் கண் பார்வை போய் அப்புறம் மூச்சிறைப்பெல்லாம் வந்து அதெல்லாம் பிரச்சனை வரும்போது தான் ஐயோ இது பிரச்சனை போல இருக்கு, இது சாதாரண வாந்தி பேதி இல்லைன்னு அப்புறமா தான் அவசர சிகிச்சை பிரிவு வராங்க. இப்ப எதுக்கு மூடி மறைக்கணும்? நம்ம மக்களுடைய உயிர் தானே இதுல வந்து அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக வந்து கெட்ட பேர் வாங்கினா என்னன்ற மாதிரி இல்லாம ஐயோ கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்களை பலிக்கடாக்கின மாதிரி தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 4 மருத்துவமனையில பிரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா எல்லாரும் அந்த இடத்துல அட்டென்ஷன் போயிடுமோன்னு 4 இடத்துல பிரிச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனா அங்க அவசர சிகிச்சை பிரிவு 4 இடத்துல இருக்கிறாங்க. அங்க அத்தனை உறவினர்கள்லாம் போய் குழுமி இருக்கிறாங்க. எல்லாருமே அங்க பாக்குறாங்க. ஒரு மருத்துவமனையிலயும் பாத்தீங்கன்னா நேற்று மட்டும் வேற ஒரு சேலத்துல மட்டுமே ஏதோ 10 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க அட்மிட் ஆனவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தி இருந்தா இந்த சாவுகளை கண்டிப்பாக தடுத்திருக்கலாம். கள்ளச்சாராயமே கொடுக்க கூடாது, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற எதுவும் இல்லை. எதுக்கு எந்த சாராயமும் கொடுக்காதீங்க, நல்ல சாராயமும் கொடுக்காதீங்க, கள்ளச்சாராயம் கொடுக்காதீங்க. கள்ளச்சாராயத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது. சாராயம் வந்து அரசாங்கமே திறந்து விற்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க. எத்தனை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான், எல்லாருக்கும் தெரியும். அது குழந்தை குட்டிங்களோட சின்ன சின்ன பொண்ணுங்க விதவையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? சாராயம் தான். கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமா இருந்தாலும் முதல்ல அதை நிறுத்துங்க, அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம்.